இங்க ஒரு பூனை ரோட கிராஸ் பண்ணும்போது கார்ல அடிபட்டுருது. அதை இடிச்ச கார்ல வந்தவன் ஏதோ தெருவுல சுத்துற பூனைதானு கண்டுக்காம போயிடுறான். அப்பதான் கடவுள் மாதிரி ஒருத்த வரான். வந்து அந்த பூனைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்திடுறான். ஆனா அதோட உடம்பு சரியானதோ அந்த பூனைய வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறான். அது அந்த பூனைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் கூட இருக்க போறதான் ஆசையா இருந்திருக்கும். 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த பூனையை பாக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். அப்பதான் இவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற நாய்க்கும் இதுக்கும் ஆகாம இருக்கிறத கவனிக்கிறான். அந்த நாய் இந்த பூனையை பார்த்தாலே கத்திக்கிட்டே இருக்கு. சோ அதால இதுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து இவனே அந்த பூனையை வளர்க்கலாம் தூக்கிட்டு வந்துடுறான். இதுவும் இவன் கூட சந்தோஷமா வந்துட்டு இருக்கு. அவளுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பூனை கூட மனசு விட்டு பேசிட்டு வரான். அப்போ ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு இவன் மாத்திரை சாப்பிடறதுக்காக காருக்குள்ள போறான். அதை கவனிக்காத அந்த பூனை மறுபடியும் காணாம போயிட்டா நினைச்சு இறங்கி ஓடிடுது. இவனும் பூனையை காணாமன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு போறான். இவன் சத்தம் கேட்டு அந்த பூனை அதுவாவே அவன்கிட்ட வந்துருது. அங்க இருந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ எங்க போனாலும் இவன் அந்த பூனையை கூடவே தூக்கிட்டு போறான். அதுவும் இவனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்காக போறான். சோ ஹாஸ்பிட்டல் இதை விட மாட்டான்னு அவனோட அக்கா வீட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமா தனியா போறான். இதுவும் அவன் திரும்ப வருவான் வெயிட் பண்ணிட்டு சரியா கூட சாப்பிடாம இருக்கு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பார்க்ல இதை பாக்குறதுக்காக தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்த்ததும் பாசமா கட்டி பிடிச்சுக்கிறான். இதுவும் இதுக்கப்புறம் அவன் கூடவே இருக்க போறதா ஆசையா இருக்கு. ஆனா அடுத்த 2 நாள்ல அவனோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுது. சோ கடைசி இந்த பூனை அவங்கிட்ட காட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல பர்மிஷன் தராங்க. அங்க போனதும் அவன் இந்த உலகத்தை விட்டு போறான்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுது. கடைசியா இது கண்ணு முன்னாடி அவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுறான். அந்த நாளை இந்த பூனையால மறக்க முடியாம அதோட கடைசி காலம் வரைக்கும் அவன் நினைப்பாவே இருக்கு.